ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஹி டெல்ஸ். இன்னைக்கு என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரெசிபி vlog தாங்க. ஆஹ் ஒரே ஃபுட்டில் நமக்கு டம்மியும் ஃபுல் ஆகி அதே ஃபுட்டில் ப்ரோட்டீனும் அதிகமாக இருந்து ஃபைபரும் அதிகமாக இருந்தால் அது வேணான்னு சொல்லுவோமா? ஆமாங்க, நம்மளோட சூப்பரான பெசரட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெசரட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேட்டர் ரெடி பண்ணுங்க. அதுக்கு பாசி பயிறு, இட்லி அரிசி, கொஞ்சமாக வெந்தயம் இது எல்லாத்தையுமே 6 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா இந்த பாலக்கீரை இருக்கு இல்லைங்களா? அது கொஞ்சம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா பாலக்கீரைய வேணா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் அதுவும் போட்டா நல்லாதாங்க இருக்கும். புதினா, கொத்தமல்லி, 4 பச்சை மிளகா, இந்த அளவுக்கு பூண்டு, இந்த அளவுக்கு இஞ்சி. இப்ப இது 2யும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாங்க. வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பாலக்கீரை வந்து அடிஷ்னல் தான். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா பாலக்கீரையை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சிருந்த பாசி பயிறு அதையும் போட்டுக்கலாம். இப்ப பாருங்கங்க, நான் வந்து மாவை நல்லா அரைச்சு எடுத்துட்டேன். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமா பெருங்காயம், அது கூட கொஞ்சம் உப்பு, கல்லுப்பு போட்டு அரைச்சுக்கிட்டேன். கொஞ்சமா அரைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கையிலேயே இப்படி சீரகத்தை கொஞ்சமா கசக்கி அப்படியே ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ நம்ம தோசை ஊத்துறதான். வாங்க தோசை ஊத்திடலாம். இப்ப பாருங்கங்க, நம்ம கல்லு வந்து சூடேறிட்டு இருக்கு. கொஞ்சம் சூடு ஏறினதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் தோசையை சுட்டுறலாம். இப்போ ஃபர்ஸ்ட் தோசையை சுட்டுறலாங்க. ஊத்தும் போது லைட்டா ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இதுல வந்து நான் அரிசி சேர்த்திருக்கேன் இல்லைங்களா? ஸோ அரிசியும் சேர்க்காம வெறும் பாசிப்பயிறு மட்டும் போட்டு அரைச்சு நான் போட்ட மாதிரி பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு வெறுமனே பாசிப்பயிறு வச்சு கூட செய்யலாங்க. அதுவும் செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ இதுக்கு கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கலாம். கொஞ்ச நேரம் இது அப்படியே வேகட்டுங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி தோசை நல்லா வேகட்டும். ஒன் சைடு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. லைட்டா ஒரு நார்மல் ஸ்பீட்ல வச்சுக்கோங்க. இப்ப பாருங்கங்க, ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பும் போது லைட்டா சிம்ல வச்சுக்கலாம். பாருங்க, அழகா வெந்திருக்கு. தோசையும் பீகல. இப்ப பாருங்க, 2 சைடுமே ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம தோசையை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி யாரெல்லாம் நீங்க தோசை ட்ரை பண்ணியிருக்கீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் போற இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கானாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சரி, இந்த தோசையை எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. பாருங்க, இந்த சைடும் நல்லா அழகா கிறிஸ்பியா வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி பாருங்க எவ்வளோ நல்லா கிறிஸ்பியா அழகா வெந்து வந்திருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இப்போ நம்ம அடுத்த தோசை போட்டுக்கலாங்க. சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஊற்றும் போது நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சுப்போம். இது மொத்தமாகவும் ஊற்றலாங்க, ஊத்தாப்பம் மாதிரியும் ஊற்றலாம். ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றும் போது 2 வெங்காயம் கூட கட் பண்ணி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ஈவினிங் டைம்ஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் டின்னரை வந்து சீக்கிரமாக முடிச்சுக்கிற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங்கில் கூட டைம்ஸ் இந்த மாதிரி ஈவினிங்காக இப்போ பசங்க வராங்க, பசிக்குது, குட்டி பசங்களுக்கு செஞ்சு தரணும்னா கூட இந்த மாதிரி ஹெல்த்தியான நீங்கள் தோசை ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி டயட்டில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தோசையில் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் உப்பு, காரம் ஏதாவது பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. தோசை மட்டும் ஊற்றிக்கலாம். இந்த அடுப்பில் என்னன்னு கேட்குறீங்கன்னா, இது காலையில் வச்சுருந்த கொஞ்சம் பருப்பு குழம்பு எக்ஸ்ட்ரா இருக்குது.
ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட சட்னியும் அரைச்சிருக்கேன், தேங்காய் சட்னி. ஸோ இது 2 வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். மெயினா இந்த பெசரட்டுக்கு பார்த்தீங்கன்னா, காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் சட்னி தான் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அந்த இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, வரமிளகா சட்னி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு அது பேர் சொல்லுவாங்க. கார சட்னின்னு சொல்லுவாங்க. ரோஜா பூ சட்னிம்பாங்க. இந்த மாரி நெறைய பேர் இருக்கு அதுக்கு. அந்த சட்னியும் இதுக்கு சூப்பரா இருக்கும். இப்ப நாங்க பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னியும் பிளஸ் இந்த காலைல வச்ச பருப்பு குழம்பு கொஞ்சம் இருக்கு. ஸோ அதையும் சூடு பண்ணிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பெசரட்டு மட்டும் இல்லைங்க. எனக்கு பொதுவாவே தோசைனா ரொம்ப பிடிக்கும். அந்த தோசை சைக்கோம்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி. ம் சரி இப்ப நம்ம வெயிட் லாஸ்ல இருக்கனால அதிகமா தோசைலாம் சாப்பிட முடியாது. பட் ரேரா இந்த மாதிரி ஹெல்தி தோசஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ அதனால இது பண்ணியிருக்கேன். என்னைய மாரி உங்கள்ல யார் வந்து தோசை லவர்ஸ்ங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தோசை ஊற்றி எடுத்தாச்சு. நான் ஃபஸ்ட் தோசையும் இந்த தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேங்க. செம்ம காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பராக 2 சைடும் வெந்திருக்கு. இப்போ பாருங்கங்க, தோசை ஊற்றியாச்சு. நம்ம ட்ரை பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து தேங்காய் சட்னியோடு தான் ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துடலாம் வாங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பைட்டு அப்படியே எடுத்து நம்ம தேங்காய் சட்னியோடு நல்லா அப்படி டிப் பண்ண மாதிரி பரட்டிட்டு எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பினாச் போட்டிருக்கோம். பாசி பயிரை வச்சு தான் இந்த தோசை சுட்டிருக்கோங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் தேங்காய் சட்னியோடு ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் தக்காளி சட்னி எந்த சட்னி வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், see you on the next video.